வெல்கம் டு மை சேனல் கவிதா விலாக்ஸ். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவிதா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3rd யூனிட்டு மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்கமும் கற்றலும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு தனி வீடியோ, செகண்ட் யூனிட்டுக்கு தனி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் என்ன, எந்த பிளேஸையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு முதல்லையே நம்ம வந்து தேடுறோம். கூகுள் மேப்பில் போயிட்டு அந்த ஊரில் எங்கே போகணும், எங்கே தங்கணும், எப்படிலாம் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஒரு படிக்கிறோம், அந்த டிகிரி வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகுது, அந்த மதிப்பெண் வந்து நம்மளோட நிழல் மாதிரி பின்னாடியே நமக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் எடுத்து நம்ம படிக்கணும். அந்த மாதிரி தான் 3rd யூனிட் படிக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய புதிய வார்த்தைகள் என்ன, புதிய கோட்பாடுகள் என்ன, அந்த யூனிட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். உளவியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு மார்க்குக்காக மட்டும் கிடையாது, அது உங்களோட லைஃப்பில் ரொம்பவே பயன்படக்கூடியது. உங்களோட ஃபேமிலியில், உங்களோட லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் ரொம்பவே அந்த கொள்கைகள் கோட்பாடுகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நீங்கள் சேஃபாக இருக்கலாம், மாணவர்களை புரிஞ்சிக்கலாம், மற்றவங்களையும் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தா ஊக்கம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவாவு நிலை அப்படின்னு சொல்கிறது, ஆக்க நிலையுறுத்தம், தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு, அதுக்கப்புறம் செயல்படு ஆக்க நிலையுறுத்தம், வலுவூட்டிகள், வலுவேற்றம் அப்படி, அதுக்கப்புறம் பியாஜே, ஜான் டூயி, அதுக்கப்புறம் கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிற உளவியல் அறிஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் மேஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாட்டினை விளக்குக அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின். மேஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாட்டை விளக்கி கல்வியின் அதன் தாக்கங்களை எழுதுக அப்படின்னு சொன்னால் 10 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாண்டைக்கின் சிக்கலறை பரிசோதனையை விளக்கி கல்வியில் அதன் தாக்கங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் அது உங்களுக்கு 10 மார்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு அப்படின்னாலும் அதுதான், முயன்று தவறி கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொன்னாலும் சேம் அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்னரினுடைய செயல்படு ஆக்க நிலையுறுத்தம், அதே மாதிரி கல்வி தாக்கங்களும் அதுக்கு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு, இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ்லவ் அப்படிங்கிற உளவியல் அறிஞர் ஒரு நாயை வச்சு இந்த பரிசோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு அப்படிங்கிறது அந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட உயிரினம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். பாவ்லவ் அப்படிங்கிற உளவியல் அறிஞர், ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டினில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமா, நெக்ஸ்ட்டு அறிதிறன் வளர்ச்சி, அறிதிறன் கட்டமைப்பு, புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை அல்லது கருத்தியல் நிலை அப்படின்னு இந்த 4 வளர்ச்சி பருவங்களுக்காக பிரிச்சிருக்காரு பியாஜே. இந்த 4 வளர்ச்சி பருவங்களுக்கும் உரித்தான செயல்கள், அதுக்குரிய ஏஜ் குரூப்பு, இதெல்லாமே கரெக்டாக எழுதினா தான் அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான் டூயினுடைய அறிவு கட்டமைப்பு கோட்பாடு. நெக்ஸ்ட்டு இந்த அறிவை கட்டமைப்பதில் வந்து ஆசிரியரினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதும் ஒரு 10 மார்க் கொஸ்டின். அப்புறம் மனிதநேய உளவியல், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அப்படிங்கிறது இந்த யூனிட்டில் உங்களுக்கு வருது. கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர் முழுமையான ஆற்றலுடன் செயல்படும் மனிதர்கள் குறித்து கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கொள்கையை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கற்றல் கோட்பாடுகளினுடைய கல்வி தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த யூனிட்டில் நீங்கள் இதெல்லாமே படிக்கணும். இந்த மேஸ்லோவுடைய படிநிலை தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 7 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 7 வகையான படிநிலை தேவைகளும் சேம் ஆர்டரில் தான் எழுதணுமோ தவிர
நீங்கள் வந்து அதை மாற்றி எழுதிடக்கூடாது. மாற்றி எழுதுனா தப்பு. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வதற்கான தேவைகள் என்ன, அதில் வந்து உடலியல் தேவைகள் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பாதுகாப்பு தேவைகள், அப்புறம் அன்பு உரிமை தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், அடைவூக்க தேவைகள், அழகுணர் தேவைகள், தன்னிறைவு தேவைகள் அப்படின்னு 7 வகையாக பிரிச்சிருக்காரு. இதில் குறைபாட்டு தேவைகள் அப்படிங்கிறது டெஃபிஷியன்சி நீட்ஸ், அதாவது டி நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிரியல் தேவைகள், அதே மாதிரி சமூக உளவியல் தேவைகள் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. வளர்ச்சி தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா டி நீட்ஸ், வளர்ச்சி தேவைகள் வந்து growth நீட்ஸ், ஜி நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், அஃபிலியேஷனல் நீட்ஸ், செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், ஆஸ்தட்டிக் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து இந்த அடிப்படை தேவைகள் வந்து நிறைவு பெற்றால்தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த தேவைக்கு போவாங்க அப்படின்னு ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் இந்த படிநிலை தேவைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு கற்றல்னால் என்ன, தூண்டல் துலங்கல், அதாவது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன. ஜான் டூயினுடைய அந்த அறிவு கட்டமைப்பை வந்து அந்த கொள்கைகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து இந்த அறிவை கட்டமைப்பதில் என்ன மாதிரி மாணவர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வகுப்பறையில் ஆசிரியர் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். அவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறனை வந்து வளர்க்கணும். ரிசர்ச் ஆட்டிடியூடு வந்து ஆராய்ந்தறியக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்தணும். நிறைய கற்றல் அனுபவங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு குழுவாக வந்து ஒரு குரூப்பாக ஒர்க்கு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண சொல்கிறது வந்து ஒரு ஆசிரியர்னுடைய வேலை. அதுக்கப்புறம் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி, மனிதநேய உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து நிறைய ஆற்றல்கள் வந்து இருக்குது. அந்த ஆற்றல்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி அவங்க என்ன செயலை மேற்கொண்டாலும் அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அப்போ ஒரு தனி மனிதனுக்கும் நிறைய உள்ளார்ந்த ஆற்றல்கள் இருக்குது. அந்த ஆற்றல் படி அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது வந்து உணர்ந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆவாங்க. நிறைய மனிதர்கள் அவங்களுடைய முழுமையான ஆற்றலை வந்து வெளியில் கொண்டு வரதில்லை. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய திறமைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்காமையே இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆற்றல்களை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலாம், இல்லை உங்களோட காலேஜில் ஃபஸ்ட்டு வாங்கலாம், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கலாம். அந்த மாதிரி எய்ம் பண்ணி ஏதாவது இந்த பாடத்தில் நம்ம வந்து மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், இல்லை எதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணவே இல்லை, எந்த கொஸ்டின் நம்ம வந்து படிக்கலை அப்படின்னு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம், எந்த கொஸ்டினும் நம்ம படிக்காமையே போகிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும். ஸோ கற்றல் அப்படிங்கிறது ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக நீங்கள் எந்த ஒரு பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் படிக்கணும். அது ஒரு வேண்டா வெறுப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசில் அது பதியாது. ஸோ படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட